ஒரு அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல அவர் பையன் உட்காந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பாவை விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவர் அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு உலக வரைபடம் இருந்துச்சு. அதை டக்குன்னு கிழிச்சு அதை ஒரு பல துண்டுகளா கிழிச்சு அவன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த உலக வரைபடத்தை ஒட்ட வச்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் நான் கூட விளையாடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. குறைந்தது ஒரு மணி நேரமாவது நம்ம நிம்மதியா பேப்பர் படிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எண்ணி 5வது நிமிஷத்துல அந்த பையன் அந்த உலக வரைபடத்தை அப்படியே கொண்டு வந்து நீட்டுறான் ஒட்ட வச்சு. இவருக்கு அவ்வளவு பிரமிப்பு. நம்ம பையனுக்கு இவ்வளவு அறிவான ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், அப்பா எனக்கு அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாது, அண்டார்டிகா எங்க இருக்குன்னு தெரியாது, ஆப்பிரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா நீ அந்த பேப்பரை கிழிக்கும் போது பின்னாடி ஒரு மனிதனுடைய முகம் இருந்ததை பார்த்தேன். எனக்கு மூக்கு எங்க இருக்குன்னு தெரியும், காது எங்க இருக்குன்னு தெரியும், கண் எங்க இருக்குன்னு தெரியும். ஒரு தனி மனிதனை ஒழுங்குபடுத்தினேன், இந்த உலகம் தானாய் ஒழுங்கானதுன்னு அந்த பையன் சொன்னாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டால் இந்த உலகம் தானாய் ஒழுங்காகும், சரியாகும். இந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலயும் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சிங்க.